இப்போ பெரிய விலங்குகள் இப்போ மாடு, ஆடு, ஒட்டகம் இந்த இதுக்கெல்லாம் வந்து எலக்ட்ரிக் ஷாக் ஒன்று கொடுப்பாங்க. எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த மூளையினுடைய இந்த இதெல்லாம் ஸ்தம்பிச்சு போகும். அப்படி எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறது மூலமாக அறுக்கக்கூடிய விலங்குகள் வந்து நம்ம சாப்பிட்லாமா சார்? அதில் 2 வகை இருக்குது. அதாவது இந்த அதான் எலக்ட்ரிக் ஷாக்கு, மின் அதிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொடுத்துட்டாக்கா இவங்க அறுக்கிறதுக்கு லேசாகும். அந்த வகையில் கொடுக்குற முறை இருக்குது. ஹயாத் இருக்கும், அதான் உயிர் இருக்கும். ஆமாம், உயிர் இருக்கும். உயிர் இருக்கும், அறுப்பதற்கு எளிது. அதனால் அப்படி பண்ணி அறுக்கிறாங்க. ரூஹு இருக்குது. என்ன தான் அவங்க எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தாலும் உயிர் ஓடிக்கிட்டு தானே இருக்குது. உயிர் ஓடினது தான் அறுக்கலாமா மார்க்கத்தில், அது கூடும். ஆனால் இவங்க கொடுத்த அந்த மின் அதிர்வில் இறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது இப்போ இவங்க அறுக்கிறாங்க கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏன், இறந்து போனதே அறுத்தாங்கன்னு வந்துடும். அதனால் இவங்க எந்த அளவு அந்த மின் அதிர்வை கொடுக்குறாங்க வச்சுக்கிட்டு தான் அந்த சட்டம் வரும். அதாவது மின் அதிர்வு கொடுக்காமல் இருக்கிறது தான் சாலை சிறந்தது. ஒன்றை வந்து செயல் இழக்க வச்சு அப்புறம் போய் அறுத்தாக்கா அதுவும் பல குறைபாடு வரும். விஞ்ஞான அடிப்படையில், அறிவியல் அடிப்படையில் அதுவும் இடைஞ்சல் தான். அது ஓடுகின்ற ரத்தம் கூட நார்மலாக இருக்கும்போது ஓடும்போது அந்த மாதிரி அங்கே ஓடாது. அது கெடுதி தான், அறிவியல் ரீதியிலும் கெடுதி தான். சரி, மார்க் அழிவு கூடுமா? சரி, சின்ன அளவுக்கு இருக்குது, உயிர் ஓடியது பிரச்சனை இல்லை. பெரிய லெவலுக்காக இருந்தால் கூடாது. உயிர் போகக்கூடிய லெவலில் இருந்து போகலாம்.